சமீபத்தில் ஒருத்தர் என்ன அவரோட வீட்டுக்கு வர சொன்னாங்க. அவங்க எனக்கு அட்ரஸ் சொன்னாங்க. அதில் துக்ளக் ரோடு இருந்துச்சு. நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அவரு 90 லட்சம் புத்தகங்களை எரிச்சாரு. 8000 10,000 துறவிகளையும் உயிரோட எரிச்சாங்க. 70,000 கோர்கி மக்களை கொன்னாங்க. ஆண்களை வெட்டி கொன்னாங்க. பெண்களை கட்டாயப்படுத்தி அப்பவே திருமணம் செய்ய வச்சாங்க. கொலைகாரங்க, கற்பழிச்சவங்க, இனப்படுகொலை செய்ய பார்த்தவங்க, அவங்களோட பேரெல்லாம் நம்ம ஊர்களுக்கும் வீதிகளுக்கும் வைக்கக்கூடாது. ஹிந்து மக்களோட எழுச்சி வருங்காலத்துல நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுக்கு எவ்வளவு காலம் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஹிந்துன்னு சொல்றதுக்கு பதிலா சனாதனம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சனாதனம் அப்படின்னா நித்தியமானது. எல்லாத்தையும் தனக்குள்ள ஒரு பாகமா சேர்க்கலன்னா எதுவும் நித்தியமானதா இருக்க முடியாது. அதனால நாம சனாதனம் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம நிலையான தர்மத்தை பத்தி பேசுறோம். அது ஒரு மதம் கிடையாது. துரதிருஷ்டவசமா இப்படி பரப்பப்பட்டிருக்கு. தர்மம் அப்படின்னா ஒரு மதம் இல்லை. தர்மம் அப்படின்னா சட்டம். அது நிலையான விதி. நிலையான சட்டங்களை எப்படி வகுக்கிறது? கவனிச்சு வகுக்கணும். கற்பனையால இல்லை, குருட்டு நம்பிக்கையால இல்லை, கவனிச்சு பை அப்சர்வேஷன் அண்ட் ரியலைசேஷன் உணர்ந்து படைப்போட ஒத்திசைவான சட்டத்துக்கு நீங்க வரணும். அதுதான் சனாதனமா இருக்க முடியும். அதனால அதுதான் நாம யாரா இருக்கிறோமோ அதோட சாராம்சம். இந்த அறிவு பெரும்பாலான ஹிந்து மக்களுக்கு சொல்லப்படல. அது துரதிருஷ்டவசமானது. நிறைய ஹிந்துக்கள் எங்களுக்கும் ஒரு புனித நூல் இருக்கு அப்படிங்கிறாங்க. நாம புத்தகத்துல இருந்து வந்தவங்க இல்ல, தெரியுமா? ஆனா நாம நிறைய புத்தகங்களை ஆயிரக்கணக்கில் எழுதியிருக்கோம். இந்த கில்ஜி வந்தப்போ அவரோட முழு பேர் என்ன? பக்தியார் கில்ஜி வந்தப்போ ஒரு பல்கலைக்கழகத்தில், நலந்தா பல்கலைக்கழகத்தில் அவரு 90 லட்சம் புத்தகங்களை எரிச்சதா கணக்கிடப்படுது. 5000 6000 வருஷத்துக்கு முன்னால 90 லட்சம் புத்தகங்கள். பூமியில எங்கேயும் 90 லட்சம் புத்தகங்கள் இருந்ததில்லை. அது 6 மாசத்துக்கு எரிஞ்சது அப்படிதான் சொல்றாங்க. சிலர் 12 மாசம்னு சொல்றாங்க. நீங்க 6 மாசம்னு சொல்றீங்க. அது விஷயம் இல்லை. அப்போ பெட்ரோல் இல்லை, அதனால 6 மாசமோ 12 மாசமோ எரிஞ்சிருக்கும். எல்லாத்துக்கும் மேல அவங்க 8000 10,000 துறவிகள் எரிச்சாங்க. ஏன்னா அதுல நிறைய பேர் அவங்களே ஒவ்வொரு புத்தகத்தை முழுசா ஒப்பிப்பாங்க. அந்த புத்தகம் அவங்க வழியா வாழும்னு அவங்களையும் வந்து உயிரோட எரிச்சாங்க. இதுல நம்ப முடியாத விஷயம் என்னன்னா, நவீன கால பாரதத்துல அந்த இடத்துக்கு பக்தியார்பூர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அதனால ஒரு விஷயம் நாம செய்யணும். விக்ரம், நீங்க இதை பத்தி ஒரு புத்தகம் எழுதணும். அவுரங்கசீப் வீதிகள் இருக்கு, அவுரங்காபாத் இருக்கு. 60க்கு மேல அவுரங்காபாத் அப்படின்ற பேர்கள் இருக்கு. பக்தியார்பூர் இருக்கு, குதுப் மினார் இருக்கு. அவர் ஹிந்து கோவிலையும் சமண கோவிலையும் நாசமாக்கி அதுல இருந்து ஒரு கட்டிடத்தை எழுப்பினாரு. அதோட திப்பு சுல்தான் பேரும் இருக்கு. ரொம்ப மோசமான கொடூரங்கள் செய்யப்பட்டுச்சு. திப்பு சுல்தான் மலபார் பகுதியில் மட்டுமே 4 லட்சம் இந்துக்களை கட்டாயப்படுத்தி இஸ்லாம் மதத்துக்கு மாத்தினாரு. ஆண்களை வெட்டி கொண்டாங்க. இது அவரோட மகனை வரலாற்றில் எழுதி பதிவு செஞ்சிருக்காரு. அப்படின்னா அது உண்மை. அவங்க குறைஞ்சது 10,000 இந்துக்களை கொன்னிருப்பாங்கன்னு பெருமையா சொல்றாங்க. ஆண்களை கொன்னாங்க. பெண்களை கட்டாயப்படுத்தி கணவன் இறந்த அன்னைக்கே மறுமணம் செய்ய வச்சாங்க. அவங்க அதுக்கு ஒத்துக்கலன்னா இரும்ப காய்ச்சி அவங்க பிறப்புறுப்புல வச்சாங்க. இப்படிதான் எல்லாம் செஞ்சாங்க. இஸ்லாமிய படையெடுப்பாளர்களுக்கு எதிராக எனக்கு எதுவும் இல்லை. ஏன்னா இதுதான் நம்ம வரலாறு. நாம அவங்கள உள்ள வர அனுமதிச்சோம். இது நடந்துச்சு. அன்போட ஆட்சி செஞ்ச அரசர்களோட பேரை நீங்க வைக்க விரும்புனா அது பரவாயில்ல. ஆனா கொலைகாரங்க, கற்பழிப்பு செஞ்சவங்க, இனப்படுகொலை செய்ய பார்த்தவங்க, 100கணக்கான கோவில்களை நாசமாக்கினவங்க, அவங்களோட பேரெல்லாம் நம்ம ஊர்களுக்கும் வீதிகளுக்கும் வைக்கக்கூடாது. சமீபத்தில் யாரோ என்ன அவங்க வீட்டுக்கு வர சொன்னாங்க. சில விமானிகள் சந்திக்கதா இருந்துச்சு. அவங்க என்கிட்ட, சத்குரு நீங்க வரணும், நீங்க லைசன்ஸ் வச்சிருக்கிற பைலட், நீங்க வரணும், அவங்க உங்களை ஆர்வமா வரவேற்பாங்க, சும்மா 10 நிமிஷத்துக்கு வந்துட்டு போங்க அப்படின்னாங்க. நான் சரி அட்ரஸ் சொல்லுங்க வரேன் அப்படின்னு. அவங்க எனக்கு அட்ரஸ் சொன்னாங்க. அதுல துக்ளக் ரோடு இருந்துச்சு. நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். நீங்க இதை புரிஞ்சுக்கணும். இது அவர் இஸ்லாமிய அரசர் அப்படின்றதால இல்லை, இது அவர் செஞ்ச செயல்னால.
அவர் ஹிந்து அரசராக இருந்தாலும் ராபர்ட் கிளை வீதின்னு கிறித்தவரோட பேராக இருந்தாலும் நான் போக மாட்டேன். நான் சொன்னேன், நீங்கள் ஸ்ப்ரே பெயிண்ட் எடுத்து அந்த தெருவோட பேர் பலகையை கருப்பாக்கிருங்க, அப்போ நான் வரேன், இல்லைன்னா நான் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன். வெக்கம் இல்லாமல் அந்த தெருவில் வாழ்கிறீங்க, நான் அந்த தெருவுக்குள்ளே அடி எடுத்து வைக்க மாட்டேன். நாம் அடால்ஃப் ஹிட்லர் நகர் அப்படின்ற பேரை வைக்கிறதில்ல. ஏன் வைக்கிறதில்ல? நமக்கு ஏன் இடியாமீன் நகர் இல்லைன்னா புறம் இல்லை? ஏன் இல்லை? நாம் அப்படி செய்ய மாட்டோம். மற்ற மனிதர்களை ரொம்ப கொடூரமாக கொடுமைப்படுத்தின மக்கள் அவங்க யாராக இருந்திருந்தாலும் அவங்கள நாம் கொண்டாட மாட்டோம். ஆனால் இன்னைக்கு இந்த நாட்டில் நூற்றுக்கணக்கான ஊர்கள், கிராமங்கள், நகரங்கள், வீதிகளுக்கு அவங்களோட பேர்களை வச்சிருக்காங்க. நீங்கள் இது இன்னும் விரிவாக சொல்ல முடியும். எனக்கு எண்கள், பேர்கள், தேதிகள் சரியா ஞாபகம் இருக்காது. சத்குரு, எங்களோட கர்நாடக மாநிலத்துல டிப்பு ஜெயந்தி கூட இருக்கு. ஊர்களோட பேரை விடுங்க, அவரோட பிறந்த நாளை கூட திப்பு கொண்டாடுறாங்க. ஜெயந்தி, திப்பு எக்ஸ்பிரஸ் இருந்துச்சு. அவர் மிக மோசமான கொடுங்கோலர். கூர்கி மக்களை மதமாற்றம் செஞ்சாங்க. வாழ்றவங்களை மட்டும் இல்ல, இறந்த சடலங்களுக்கு கூட மதமாற்றம் செஞ்சாங்க. கூர்க மக்கள் தான் இதனால ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். அது உண்மை இல்லை. அந்த கருத்து ஏன் வந்ததுன்னா, கூர்க மக்கள் எதிர்த்து சண்டை போட்டாங்க. மற்ற இடங்கள்ல சண்டை போட ஆண்கள் இல்லாதப்போ அவங்களால அதிகமாக எதிர்க்க முடியல. அதனால அது வரலாற்றில் சரியாக பதியப்படலை. கூர்க மக்கள் நல்லா சண்டை போட்டாங்க. ஆனால் 70,000 கூர்கி மக்கள் கொல்லப்பட்டாங்க. நீங்கள் போர் செஞ்சு இறந்து போனால் அந்த காலத்தில் அதுதான் வழக்கம். அது பரவாயில்ல. யாரோ ஒருத்தங்க வந்து போரில் உங்களை வெட்டினா பரவாயில்ல. ஆனால் நீங்கள் ஊர் மக்களை வரிசையாக நிற்க வச்சு வெட்டி கொண்டா அது சரியில்லை. பெண்ணை கற்பழிச்சாங்க, ஆணை வெட்டி கொண்டாங்க, பெண்ணை கற்பழிச்சாங்க, ஆணை வெட்டி கொண்டாங்க. இது என்ன மாதிரி கொடுமை? அப்படி செஞ்சவங்களோட பேரு, ஊர்கள், வீதிகள், வட்டங்கள் இப்படி நம்ம நாட்டில் எங்கேயும் இருக்கக்கூடாது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அப்படி இருக்குது. வருங்காலத்தில் இந்த நாட்டில் தேர்ந்தெடுக்கப்படுற தலைவர்களுக்கு அதை மாற்றுற அளவுக்கு விவேகம் இருக்கும்னு நம்புகிறேன்.